அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆவலோட எதிர்பார்த்த யுஜிசி நெட் எக்ஸாமோட நோட்டிபிகேஷன் ஜூன் மாசத்தோட வந்தாச்சு. நம்ம எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது சம்பந்தமா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி எழுதலாம், எப்படி பாஸ் பண்ணலாம்னு ஒரு சின்ன ஒரு வியூ வந்து கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ நாங்க வந்து கயல் கல்வியகம் டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி நெட் செட்டோட கிளாஸஸ் எல்லாம் ரெகுலராக கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ எங்களோட கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. அதை நம்ம லாஸ்ட்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் எப்ப வந்தது அப்படின்னா ஏப்ரல் 29 2026 அன்னைக்கு நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. கொஞ்சம் டிலேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வந்ததே சந்தோஷம் தான். யார் நடத்துறாங்கன்னா என்டிஏ, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு நீட் எக்ஸாம் நடத்துறாங்க இல்லைங்களா? ஸோ அவங்க தான் வந்து இது நடத்துறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப டஃபா இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். எந்த பேஸ் நடத்துறாங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ல நடத்துறாங்க. இப்போ ஆன்லைன்ல உட்காந்து கம்ப்யூட்டர்ல எக்ஸாம் எழுதுவோம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. பேப்பர் 1ல என்ன நம்மளுக்கு இருக்க போகுதுன்னா ஜென்ரல் பேப்பர். அதுல ஒரு 10 யூனிட் இருக்கும். அந்த 10 யூனிட்டும் நல்லா படிக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் பேப்பர்லாம் நீங்க எவ்வளவு மார்க் வாங்குறீங்களோ அவங்க எல்லாம் வந்து கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே நினைக்கிறது என்னன்னா அதுல ஒரு 21 கேள்வி போட்டா போதும் நம்ம எலிஜிபிள் ஆயிருவோம்னு சொல்லிட்டு. நீங்க எலிஜிபிலிட்டி ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அண்ட் ஜேஆர்எஃப் அப்படின்னு வாங்கணும்னா இது எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மார்க் பத்தாதுங்க. சரிங்களா? 21 கேள்வி போட்டா போதுங்கிற ஒரு மைண்ட் செட்டை மாத்திட்டு ஸோ 50 கொஸ்டின்ஸ்ல 35 டு 40 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நம்ம கரெக்ட் பண்ணணும், சரியா பண்ணணும்னு நினைங்க. அப்பதான் வந்து நீங்க நெட் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். எனி சப்ஜெக்ட்ஸ். ஸோ செகண்ட் பேப்பர் எதுவாக இருக்கலாம். தமிழ், இங்கிலீஷ், காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மாஸ் கம்யூனிகேஷன், எது வேணா இருக்கலாம். சரிங்களா? ஸோ நீங்க செகண்ட் பேப்பர்ல நல்லாவே படிச்சிருந்தாலும் ஓரளவுக்கு தான் மார்க் வாங்க முடியும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 50 கேள்விகள் முதல் 55 கேள்வி வரைக்கும் சரியா பண்ண முடியும். நல்லா நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 75 வரைக்கும் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நம்ம பிஜி முடிச்சிருக்கோம், எம்ஃபில், பிஹெச்டி தான் முடிச்சிருக்கோம் அப்படிங்கும்போது கண்டிப்பா நீங்க 50 டு 55 கொஸ்டின்ஸ் அடிக்க முடியும். அப்போ எப்படி சார் நம்ம பாஸ் பண்றதுன்னா ஃபர்ஸ்ட் பேப்பர் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க, கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம். அடுத்த டூரேஷன் பாத்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் மட்டும்தான். சரிங்களா? 180 மினிட்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட 150 கொஸ்டின்ஸ் நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். ஜென்ரல் பேப்பர் 50 கொஸ்டின்ஸ், உங்களோட மேஜர் பேப்பர் செகண்ட் பேப்பர் வந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். சரிங்களா? ரொம்ப ஈஸி தாங்க, எழுத முடியும். 150 கொஸ்டின்ஸ் 180 மினிட்ஸ் எப்படி எழுதுறது அப்படிலாம் யோசிக்க வேண்டியதில்லை. ஸோ ப்ராக்டிஸ், நிறைய மோக் டெஸ்ட் இருக்கு. யூஜிசி நெட்ல வெப்சைட்ல பாத்தீங்கன்னா அதுலயே வந்து மோக் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க, எழுதி பார்க்கலாம் நீங்க. சரிங்களா? அடுத்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். ஸோ நீங்க எப்ப இருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஏப்ரல் 29 இருந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து மே 20th. ஸோ நம்ம எப்பவுமே லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணவே கூடாதுங்க. அப்ப சர்வர் இஷ்யூ, நிறைய பேர் சேர்ந்து அப்ளை பண்ணுவாங்க, ஓப்பன் ஆகாம போயிருக்கும், ஃபீஸ் கட்ட முடியாம போயிடும். ஸோ அதனால வந்து நம்ம எப்போ ஃப்ரீயா இருக்குமோ, அதாவது 1 வீக் பிஃபோர் அப்ளை பண்ணுங்க. நான் கேட்டா இன்னைக்கே பண்ணுங்க அப்படிதான் சொல்லுவேன். எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் டேவே பண்ணிருங்க அப்படின்னு நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பேன். சரிங்களா? அதே மாதிரி பேமெண்ட் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்போம், மறந்துடுவோம், டேட் முடிஞ்சிடும். நிறைய பேர் அப்படி சொல்லியிருக்காங்க. நான் பேமெண்ட் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்ல இஷ்யூ ஆயிரும், கட்ட முடியாம போயிடும். ஸோ அதனால நீங்க இந்த வீடியோ எப்ப பாக்குறீங்களா, நோட்டிபிகேஷன் எப்ப பாக்குறீங்களோ அன்னைக்கே வந்து அப்ளை பண்ணிடுங்க. படிக்கிறது நம்ம அப்புறம் படிச்சுக்கலாம், டைம் இருக்கு. சரிங்களா? ஸோ எக்ஸாம்ஸ் எப்ப நடக்க போகுதுன்னா ஜூன் 22 டு 30. ஸோ ஒரு 8 நாள்ல எக்ஸாம்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸாம் டிலே ஆனதுனால வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கணுங்கிறதுக்காக எக்ஸாம் டேட்டை சூப்பரா பிளான் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். ஷிஃப்ட் 1 அண்ட் ஷிஃப்ட் 2 அப்படின்ட்டு ஒரு மெத்தட்ல வைப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி எழுதிருப்பீங்க இல்லைங்களா? அங்க போயிட்டு அங்க 1 ஹவர் முன்னாடியே போயிட்டு வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். அங்க போயிட்டு எல்லாமே அந்த போட்டோ எடுக்கணும், சைன் பண்ணணும். அதுக்கப்புறம் போய் உட்காந்து லாகின் ஆகும். ஒரு 3 ஹவர்ஸ்ல கம்பல்சரி இருக்கும். அதுக்கப்புறம் அதுவா லாக் அவுட் ஆயிரும். அதுக்குள்ள நம்ம எக்ஸாம் முடிக்கணும். சரிங்களா? ஸோ உங்களோட எக்ஸாம் சென்டர் எங்க, எப்ப உங்களோட எக்ஸாம் டேட், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க எக்ஸாமோட 3 டேஸ் டு 4 டேஸ் முன்னாடி
இதான் வந்து தெரியும். எக்ஸாம் சென்டர் எங்க முன்னாடி தெரிஞ்சிடும், டேட் தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ நம்ம சப்ஜெக்ட் டேட்ஸ் எல்லாமே வந்து அவங்க முன்னாடியே கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் டேட்ஸ் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் சென்டர் எங்கன்னு கொடுப்பாங்க. ஸோ உங்க சென்டர் எங்கேயோ அதுக்கு அதாவது எக்ஸாம் நடக்கிறதுக்கு இப்ப 9 o'clock எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு 7 o'clock அங்க ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ 2 hours பிஃபோர் அங்க ரீச் ஆயிருங்க. சரிங்களா? ஸோ நம்ம எக்ஸாம் டைம்ல அதை ஃபாலோ பண்ணணும். எப்படிலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும், படிக்கிறத தாண்டி எப்படி நம்ம முன்னாடி போகணும், அதெல்லாம் அப்ப பேசுவோம். சரிங்களா? என்ன எலிஜிபிலிட்டி சார் வேணும் அப்படின்னா, பிஜில 55% மார்க்ஸ் ஜென்ரல் கேட்டகரியில வேணும். 50% மார்க் இருந்தாலே போதுமானது. யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஓபிசி அண்ட் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 50% இருந்தாலே போதுமானது, எலிஜிபிள் ஆயிடலாம். ஸோ அங்கிருந்து நீங்க எவ்வளவு மார்க் வந்தாலும் சரி, எலிஜிபிலிட்டி அதுதான். எல்லாருமே ட்ரை பண்ணலாங்க என்ன பொறுத்தளவுக்கும் நெட் எக்ஸாம். ஸோ நீங்க ஒன்ஸ் படிச்சீங்கன்னா நெட்டு, செட்டு, டிஆர்பி, நீங்க பிஎட் முடிச்சிருந்தால் டிஆர்பிக்கும் அப்ளிகபிள் ஃபார் சேம் சிலபஸ். கொஞ்சம் தான் மாற்றம் இருக்கும். கேள்வி முறைகள் மாற்றம் இருக்கலாம். மத்தபடி படிக்கிறதெல்லாம் ஒண்ணுதாங்க. நீங்க ஒரு தடவை படிச்சிட்டீங்கன்னா எல்லா எக்ஸாமையும் கிளியர் பண்ண முடியும். அந்த நம்பிக்கை முதல்ல வேணும். அடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கோ அவங்க எல்லாருமே வந்து ஜேஆர்எஃப் அண்ட் நெட் ரெண்டுக்குமே சேர்த்து நீங்க போத் அப்படின்னு இருக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம என்ன பண்ணுவோம், நெட் எக்ஸாம் மட்டும் அப்ளை பண்ணியிருப்போம், ஜேஆர்எஃப்ங்கிறது விட்டுருப்போம். ஜேஆர்எஃப்னு உங்களுக்கு தெரியும், ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ அப்படிங்கிறது. ஃபெலோஷிப் அமௌண்ட் வரும், உங்களுக்கு ஸ்டைஃபன் வரும். நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ரெகுலரா வந்து நீங்க பிஹெச்டி படிக்கிறதுக்காக ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் படிக்கலாம். எனி யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ்ல போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ரெகுலரா போற மாதிரி இருக்கும். நீங்க ரெகுலர் ஸ்காலரா இருப்பீங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்டைஃபன் வந்து கொடுக்குது அப்படின்னு பாக்குறோம், உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ரைட். இப்ப ஏஜ் பாத்தீங்கன்னா 30 வரைக்கும் இருக்கிற எல்லா ஜெனரல் கேட்டகரி கேண்டிடேட்ஸும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஜேஆர்எஃப் அண்ட் நெட்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் தராங்க. ஓபிசி, எஸ்சி எஸ்டி பீப்புள்ஸ், அப்புறம் தேர்ட் ஜெண்டர், இவங்க எல்லாத்துக்குமே 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருங்க. உங்களுக்கு ஏஜ் 35 இருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம். போத்துன்னு அப்ளை பண்ணுங்க. நீங்க நல்லா கட் ஆஃப் வாங்கிட்டா கூட நம்ம அசால்ட்டா வந்து அப்ளை பண்ணும்போது நெட்னு கொடுத்தா நெட் மட்டும் தான் கிளியர் ஆவீங்க. நீங்க ஹையஸ்ட் மார்க் வாங்கினா கூட ஜேஆர்எஃப் அதுல வராது. ஸோ அப்ளை பண்ணும்போது ரெண்டுக்கும் சேர்த்து அப்ளை பண்ணுங்க, எலிஜிபிள் இருந்தால். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா, பேப்பர் 1 டீச்சிங் அண்ட் ரிசர்ச் ஆப்டிடியூட், முதல்ல சொன்ன மாதிரி ஜென்ரல் பேப்பர் அது. சரிங்களா? அதுல 10 யூனிட் இருக்கும். அதே போல அதுல மேத்ஸ் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. மேத்ஸ் மீன்ஸ் ஆப்டிடியூட். சரிங்க, ரீசனிங் கொடுத்துருப்பாங்க, டேட்டா இன்டர்பிரேஷன் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் தான் மார்க் வாங்கக்கூடிய ஏரியா. நம்ம எல்லாம் பயப்படுறோம்னா இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அதனால வேணாமே விட்டுறோம். ஸோ 10 கேள்வி உங்க கையில் இருக்கும். அந்த 10 கேள்வி ரொம்ப முக்கியம். மீதி எல்லாம் எங்க இருந்து கேட்கறாங்கன்னு தெரியாது. ஆனா இந்த 10 கேள்வி வந்து கரெக்டா இதுல தான் கேட்க போறோம்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஆப்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா 10 கேள்விக்கான பதில்கள் உங்க கையில இருக்கும். எக்ஸாம் போறதுக்கு முன்னாடியே ரெடி ஆயிக்கலாம். பேப்பர் 2 நீங்களோட பிஜி சப்ஜெக்ட் என்னமோ, ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நெட் எக்ஸாம் அப்படிங்கிறது நீங்க பிஜி என்ன சப்ஜெக்ட் மேஜர் சப்ஜெக்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் தான் வந்து எழுத முடியும். நிறைய பேர் கேட்குறாங்க, நான் யூஜி இதை படிச்சு இது எழுதலாமா அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாதுங்க, பிஜி மட்டும்தான் எடுத்துக்குவாங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், நோ நெகட்டிவ் மார்க்ஸ். ஏபிசிடி அப்படிங்கிற ஆப்ஷன்ல எது வேணா கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ 10 கேள்வி நான் தப்பா போட்டா நெகட்டிவ் மார்க் எடுத்துக்குமான்னு கண்டிப்பா கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஸோ இப்போ வரைக்கும் இல்லை நெகட்டிவ் மார்க்ஸ். ஃபியூச்சர்ல வர வாய்ப்பு இருக்கலாம்னா சொல்லலாம். சரி, ஏன்னா காம்படிஷன் உங்களுக்கு தெரியும், இந்தியா முழுக்க நிறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இப்பெல்லாம் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிடுச்சு. உதாரணத்துக்கு தமிழ் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 145 எடுத்தா கூட நெட் கிளியர் பண்ண முடிஞ்சது ஒரு ஒரு 2-3 இயர்ஸ் பிஃபோர். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 165 170 எடுத்தாதான் நம்ம நெட்டை கிளியர் பண்ண முடியுங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். ஸோ தமிழ் எக்ஸாமுக்கே அப்படின்னா அதர் சப்ஜெக்ட் வச்சுக்கோங்க எந்த அளவுக்கு காம்படிட்டிவ் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஃபோக்கஸ் ஆன் பேப்பர் ஃபர்ஸ்ட். முதல்ல சொன்ன மாதிரி தான், அதுல நீங்க மார்க் வாங்கினா மட்டும்தான் உங்களால கிளியர் பண்ண முடியும். அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்
ஒரு 10 இயர்ஸோட கொஸ்டின் பேப்பர்ஸை பிரிண்ட் போட்டுக்கலாம் அல்லது டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணுங்க. ரெகுலரா ஒரு கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ணி பாருங்க. ரெகுலரா 150 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுங்க. சரிங்களா? அது ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. நீங்க படிக்கிறது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கணும். நோட்ஸ் எடுத்து படிக்கிறதாக இருக்கட்டும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? நம்ம எல்லாமே பிஜி முடிச்சிருப்போம், எம்ஃபில், பிஹெச்டி ஆர் ப்ரொஃபஸர்ஸா இருப்போம். சரிங்களா? ஸோ அது எப்படி படிக்கிறது எல்லாருக்கும் தெரியும். நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்த்துட்டு போங்க. ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அடுத்த கான்செப்ட் கிளாரிட்டியா இருக்கணும். அது நல்லா படிச்சிருந்தா மட்டும்தான் அவங்க கேட்கிற அசஸ்டன் டெசிஷனா இருக்கலாம். சரிங்களா? ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 கேள்விக்கான பதில் தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க ஒரு கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கும். நீங்க யோசிச்சு நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். நம்ம ஸ்டடி பிளான் போட்டுக்கணும். சரிங்களா? டெய்லி வந்து இவ்வளவு படிச்சு முடிச்சிருக்கணும், இந்த யூனிட் முடிச்சிருக்கணும். சரிங்களா? இவ்வளவு நாள்ல இந்த 1 வீக்ல இந்த யூனிட் முடிச்சிடணும். அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிவிஷன் பண்ணணும். நிறைய பேர் ரிவிஷன் பண்றதே கிடையாது. ஓகேங்களா? மார்க் டெஸ்ட் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் மார்க் டெஸ்ட் எழுதணும். சரிங்களா? ரிவிஷன் இஸ் மஸ்ட். நீங்க எவ்வளவு படிக்கிறோங்கிறத விட நிறைய பேர் நினைக்கிறோம்னா சிலபஸ் ஃபுல்லா படிச்சுட்டு போகணும் போல, அப்பதான் பாஸ் பண்ண முடியுமோ அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லைங்க. சரிங்களா? நீங்க ஒரு 60% சிலபஸை கவர் பண்ணா கூட ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு நான் கண்டிப்பா அப்படி சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு நீங்க 10 யூனிட்டும் படிங்க. அது படிக்க முடியும். சரிங்களா? கண்டிப்பா மார்க்கும் வாங்க முடியும். ஆனா செகண்ட் பேப்பர் நம்ம ஃபுல்லா படிக்க முடியாது. உங்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு கைடோ ஒரு மெட்டீரியல் ஏதோ கொடுத்தா அதை மட்டும் தான் படிக்க முடியும். ஆனா அதை தாண்டியும் கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சிலபஸ்ல என்ன டாபிக் இருக்கோ அது சம்பந்தமான கேள்விகள் எங்க வேணா கேட்பாங்க செகண்ட் பேப்பர்ல. சரிங்களா? ஆனா அதுல நீங்க ஒரு 6 யூனிட் வந்து மேக்ஸிமம் நீங்க கவர் பண்ற மாதிரி பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது போதுமானது. அதுக்கப்புறம் நம்ம படிச்சதை வச்சு கெஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் நம்மளால போட முடியும். இது நான் சொல்றதும் இப்போ நீங்க என்னது இப்படி சொல்றாங்கன்னு யோசிக்கலாம். எக்ஸாம் ஹாலுக்கு நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அங்க போய் பாருங்க. கெஸ் பண்ணி போடுறதெல்லாம் வந்து உங்களோட எலிஜிபிலிட்டிக்கான முக்கியமான காரணமாக இருக்கும். நீங்க வின் பண்றதுக்கான முக்கியமான காரணமாக இருக்கும். படிக்காம போயிட்டு கெஸ் பண்றது கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய படிச்சிருக்கணும். அதாவது ஒரு 6 யூனிட்ஸாவது நல்லா கம்ப்ளீட் பண்ணி படிச்சிருக்கணும். தரவா ரிவிஷன் பண்ணிருக்கணும். டெஸ்ட் போட்டு பார்த்துருக்கணும். அந்த மீதி நாளையும் நான் படிக்க வேணாம்னு சொல்லல. சரிங்களா? அங்கங்க உங்களுக்கு என்ன டாபிக் தெரியுமோ அதை நல்லா படிச்சுட்டு போய்க்கோங்க. நான் சொல்றது எலிஜிபிலிட்டி ஆகறதுக்கான ஒரு வழிதான். நாளைக்கு படிக்கவே வேணாம், பாஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லவே இல்லை. சரிங்களா? ஃபுல்லா படிச்சாதான் பாஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. நீங்க படிச்சதை தெளிவா நல்லா படிச்சுக்கோங்க. கான்செப்ட்ஸ் எல்லாம் கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ரிவிஷன் பண்ணிக்கோங்க. மார்க் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம். ஸோ என்னென்ன சார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்க போகுது இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணனா அப்படின்னா எலிஜிபிலிட்டி ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர். ஸோ உங்களுக்கு யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. இந்த மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க, இவ்வளோ கிளியர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ லைஃப் லாங் அந்த சர்டிஃபிகேட் செல்லும். அது செல்லுபடி ஆகும்னு சொல்லலாம். சரிங்களா? நிறைய பேர் வந்து 2 வருஷம் தானே 3 வருஷம் தானே கேட்பாங்க. அப்படிலாம் இல்லை. நீங்க ஒன்ஸ் கிளியர் பண்ணிட்டா நீங்க குவாலிஃபைட் ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர். ஏன்னா யூஜிசி ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நீங்க பிரைவேட் செக்டர்ல வேலை செஞ்சா கூட, காலேஜஸ்ல வேலை செஞ்சா கூட நெட் கிளியர் பண்ணுங்கிறத எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க தெரியாது. ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் புல்லட்ஸ் இருக்கும் இல்லைங்களா? அதை போய் படிச்சு பாருங்க. இப்போ நோட்டிஃபிகேஷன்ல கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? என்ன காரணத்துக்காக இது எக்ஸாம் நடத்துறோம்ட்டு. சரிங்களா? ஸோ நீங்க ஒரு பிஜி முடிச்சிருக்கீங்க. நான் உங்களோட கனவு வந்து ப்ரொஃபஸர் ஆகிறது அப்படின்னா நீங்க கிளியர் பண்ண உடனே பிஹெச்டி முடிக்காம கூட நம்ம என்ன பண்ணலாம்? எனி பிரைவேட் காலேஜஸ் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நீங்க அங்கிருந்து கூட நீங்க பார்ட் டைம் போட்டு பிஹெச்டி படிச்சுக்கலாம். உங்களுக்கே தெரியும். அது ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஸ்டைஃபண்ட் தருது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதம் வந்து 35,000 முதல் 40,000 வரைக்கும் சப்ஜெக்டை பொறுத்து நீங்க எடுக்கிற காலேஜஸ் ஆர் யூனிவர்சிட்டியை பொறுத்து இந்த அமௌண்ட் வேரி ஆகும். ஸோ ஒவ்வொரு மந்த்தும் ஸ்டைஃபண்ட் தரது நீங்க என்ன சொல்ற ரெகுலரா ஸ்காலரா நீங்க காலேஜ் போனா மட்டும் போதுமானது. சரிங்களா? ஸோ அந்த பெனிஃபிட் வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த ஒரே எக்ஸாம் தான். அதுல நீங்க உதாரணத்துக்கு ஒரு 160 கொஸ்டின்ஸ் சரிங்களா? நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னா நெட் கிளியர் பண்ணி வச்சுக்கோங்களேன். இன்னும் ஒரு 10 கொஸ்டின் சேர்த்து போட்டீங்கன்னா ஜேஆர்எஃப் அவ்வளவுதான். ஸோ அப்படி யோசிச்சுக்கோங்க. 10 கொஸ்டின் நீங்க நல்லா போட்டீங்கன்னா ஜேஆர்எஃப் செலக்ட் ஆயிருவீங்க.
சார் நான் ஆல்ரெடி பிஹெச்டி முடிச்சிருக்கேன் சார் அப்படின்னா அது உங்களுக்கு இது எலிஜிபிள் ஆகாது. சரிங்களா? ஸோ நான் இப்பதான் ஃப்ரெஷ்ஷா முடிச்சுட்டு நான் பிஹெச்டி பண்ண போறேன் அப்படிங்கிறவங்களுக்கு பிஜி படிக்கும் போதே நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பிஜி செகண்ட் இயர் படிக்கிறீங்க இல்லையா? நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிஜி செகண்ட் இயர்லயே ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அடுத்ததுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முடிச்ச உடனே வந்து பிஹெச்டிக்கு அப்ளை பண்றாங்க. ஜேஆர்எஃப் இந்த ஃபெலோஷிப்ல அவங்க உள்ள போயிடுறாங்க. 5 வருஷத்துக்கு அமௌண்ட் கிடைக்கும். நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம எவ்வளவு செலவாக போகுது பிஹெச்டி முடிக்கிறதுக்கு அல்லது எத்தனை சேவ் பண்ணிக்கலாங்கிறது உங்களோட சாய்ஸ் தான். செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிஹெச்டி அட்மிஷன்ஸ். ஸோ எல்லா காலேஜ் யூனிவர்சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெட் எக்ஸாம்ல பிஹெச் அட்மிஷன் அப்படின்னு ஒரு கட் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டா அந்த எக்ஸாம் எழுத வேண்டியதில்லை. ஸோ அதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆயிடுவீங்க. அதை அதாவது நம்ம நெட் கிளியர் பண்ணல சார், ஆனால் பிஹெச்டி அட்மிஷன்ஸுக்கு வந்து வந்திருக்கு எலிஜிபிலிட்டின்னு சொன்னால் நீங்கள் எங்கே வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அங்கே ஒரு பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்குது. சரிங்களா? அதை தாண்டி நான் சொன்னது என்னன்னா ஒன்ஸ் படிச்சீங்கன்னா நெட்டு செட்டு தமிழ்நாடு நடத்தக்கூடிய செட் எக்ஸாம்ஸ் அதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பிஎட் முடிச்சிருந்தீங்கன்னா டிஆர்பிக்கும் மேக்ஸிமம் நம்மளுக்கு கவர் ஆகும். சரிங்களா? ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது நான் பாஸ் பண்ணி ஆகணும் சார்னா தொடர்ந்து படிங்க, தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, தொடர்ந்து டெஸ்ட் எழுதி பாருங்க. அடுத்து டைம் மேனேஜ்மெண்ட். இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ற நாள்ல இருந்து எக்ஸாம் முடிச்சு வெளியே வர்றது வரைக்கும், அந்த எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியே வர்றது வரைக்கும் எங்கெங்க டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி ஃபாலோ பண்ணணும் என்னங்கிறத ஒரு பிளான் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. நம்ம பிளான் பண்ணிடுவோம், ஃபாலோ பண்ண மாட்டோம்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அவங்க தான் வின் பண்ணுவாங்க. அடுத்து ஸ்மார்ட் ஸ்டடி டெக்னிக்ஸ் நிறைய யூடியூப் சேனல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எங்களோட கிளாஸஸ்லேயே வந்து எல்லாருமே ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நெட் அண்ட் ஜேஆர்எஃப் கிளியர் பண்ண ஸ்டாஃப்ஸ் தான் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எப்படி வின் பண்ணான்னு சொல்லி தருவாங்க, அவங்க எப்படி ஃபாலோ பண்ணாங்க, எந்த மாதிரி டெஸ்ட் எழுதுனாங்க, எவ்வளோ யூனிட்ஸ் படிச்சாங்க, இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எங்களோட கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பேப்பர், தமிழ், இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் இவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஸோ பேச்சஸ் ஆரம்பிச்சு கிளாஸஸ் ரெகுலராக போயிட்டு இருக்கு. இப்போ கிராஷ் கோர்ஸ்க்கான அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஸோ 2 மாசத்துல படிக்க முடியுமா சார் அப்படின்னு யோசிக்காதீங்க. 2 மாசத்துல ஏதாவது ஒரு விஷயத்தை கத்துக்க முடியுமா, அதன் மூலம் நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுமா, கொஞ்சம் அதிகம் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்காக வேணா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க 9566525965 அப்படிங்கிற நம்பருக்கு ஒரு மெசேஜோ ஒரு காலோ பண்ணி கேளுங்க. கண்டிப்பா அதோட டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணுங்க. ஸோ எல்லாருமே வந்து உங்களுக்கு யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கோ, யாரெல்லாம் பிஜி முடிச்சிருக்கீங்களோ எல்லாருமே இந்த எக்ஸாம் ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஆல்.